திமுக, அதிமுக போன்ற கட்சிகளே இதுவரை தேர்தலில் ஆதிக்கம் செலுத்தி வந்த நிலையில் வரும் தேர்தலில் திமுக, அதிமுக கட்சிகளை சாராமல் பல கட்சிகள் தேர்தலில் குதித்துள்ளன. இதிலும் மாறுபட்ட அணியாக புதிய சக்தி அணி என்ற அணி உருவாகி வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி லோக் சத்தா கட்சி, விடியல் தேடும் கட்சி என 55க்கும் மேற்பட்ட சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து புதிய சக்தி அணி என்ற அணியை உருவாக்கியுள்ளது. இந்த அணியில் படித்த இளைஞர்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் இடம்பெற்றுள்ளனர். அதிமுக, திமுக போன்று ஊழல்கள் நிறைந்த கட்சிகளுடன் இணையாமல் வேட்பாளர்களை அறிவித்துள்ளதாக கூறுகிறார் புதிய சக்தி அணியின் ஒருங்கிணைப்பாளரான ஜெகதீஸ்வரன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய சொல்கிறேங்க, மாற்றுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறது, அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும் நாங்கள் நம்புகிறோம். அதற்காக தான் கிளம்பிறக்கிறோம். இது நிச்சயமாக இளைஞர்களுக்கு, சமூக ஆர்வலர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத உங்களுடைய செய்திகளை நிறைய சொல்லுது. அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம்னு பாருங்கள். புதிய சக்தி அணியில் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவருக்கே மீனவ தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மீனவர்களின் பிரச்சனைகளை எந்த அரசும் சரி செய்யவில்லை என்றும், எனவே மீனவ சமுதாயத்தை சார்ந்த தான் திருவொற்றியூர் தொகுதி வேட்பாளராக போட்டியிட உள்ளதாக கூறுகிறார் சுந்தர். சட்டப்பேரவை தொகுதியில் திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிடுகிறேன். என்னோட நோக்கங்கள் என்னவென்றால், மீனவ பகுதியை சார்ந்த எந்த ஒரு இளைஞர்களுக்கும் அரசு வேலைவாய்ப்பு துறைகளில் இதுவரை முக்கியத்துவம் யாரும் கொடுக்கவில்லை. இதுவரை அரசியலில் இருக்கும் பெரிய பெரிய கட்சிகள் இதுவரைக்கும் இளைஞர்களுக்கு என்று எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்காததால், இளைஞர்கள் இறங்கி இந்த ஒரு விஷயத்தில் முறையிட்டால் ஏன் அந்த விஷயத்தை மாற்ற முடியாது? ஒரு மாற்று அரசியலை உருவாக்குவதற்காக இளைஞர்கள் அனைவரும் சேர்ந்து இறங்கியிருக்கின்றோம். தமிழகத்தை ஆண்ட கட்சிகளின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று கூறும் புதிய சக்தி அணியினர் இவை மாற வேண்டும் என்பதே தங்கள் அணியின் நோக்கம் என்கின்றனர். தேர்தலில் தோல்வியடைந்தாலும் பரவாயில்லை என்று கூறும் இவர்கள் மற்ற வேட்பாளர்களின் நடவடிக்கைகளை சமூக வலைதளங்கள் மூலம் வெளியிட்டு மக்களை சிந்திக்க வைக்க முயற்சி மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கிறார் இவர். ஓகேங்களா. வெற்றி தோல்வின்றது நாங்கள் அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் கூட பண்ணலை, அதை பற்றி நாங்கள் நினைக்க கூட இல்லை. இது ஒரு கர்மயோகமாக தான் பண்ணிகிட்ருக்கோம். எதை பற்றியும் சிந்திக்காமல் எங்களோட இலக்கை நோக்கி நாங்கள் போயிட்டே இருக்கோம். எல்லா தொகுதிக்குள்ள இருக்க எல்லா பிரச்சனையும் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பிரச்சனையும் மக்கள்கிட்ட சொல்லி நாங்கள் நிச்சயமாக இதை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வும் தர்றோம். நாங்கள் எங்களோட கொள்கைகள், எங்களோட கோட்பாடுகள் மக்கள்கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கே இவ்வளவு தூரம் எம்எல்ஏ கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. பெரிய கட்சிகளை தனித்து நின்று எதிர்க்கும் இது போன்ற புதிய அணிகளால் சட்டப்பேரவை தேர்தலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாவிட்டாலும் சமூக வலைதளங்கள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலம் ஓட்டுகளை பிரித்துவிட முடியும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். செந்தில்குட்டி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.